பாரதி இல்ல. என்னைக்கும் நான் பாரதி ஆக முடியாது. எல்லாம் நடுத்தர பெண்களை போல என்னோட வாழ்க்கையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான். என்ன இத்தனை நாள் நான் பாரதிங்கிற மயக்கத்துல இருந்ததுனால அந்த வட்டம் என் கண்ணுக்கு தெரியாம போச்சு. ஆனா இப்போ அந்த வட்டம் என் கண்ணுக்கு தெரியுதுப்பா. அதுக்கு காரணம் கூட நீங்க தானப்பா. இதுதான் உன் வட்டம், இதுதான் உன் லிமிட். இந்த லிமிட்டை தாண்டி நீ வெளியே வரக்கூடாதுன்னு நீங்களே எனக்கு போட்ட பாரதிங்கிற வேஷத்தை கலைச்சு போட்டுட்டீங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்கப்பா. நான் போயிட்டு வரேன். நல்லா இருந்துடா. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன்டா. அக்கா, சரிக்கா. என்ன சித்தி, புது மருமகளை வரவேற்கிறதுக்கு ஆர்த்தியெல்லாம் ரெடி ஆகுது போல இருக்கு. தேவி, நானே உன்னை நேர்ல கூப்பிட்டு சொல்லணும்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. என்னது சொல்லு, நீ கல்யாணத்துல செஞ்சதெல்லாம் நியாயமா? ஐயோ, நான் என்ன செஞ்சேன்? அதான் எதுவுமே செய்யாம பட்டும் படாமலும் ஒதுங்கி இருந்தியே. சொந்த அண்ணன் கல்யாணம், நீ ஒரு தங்கச்சியா எப்படி எல்லாரையும் உற்சாகமா வரவேற்கணும் தெரியுமா? சித்தி, நான் அந்த கல்யாணத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் கல்யாணத்துக்கு நானே போக மாட்டேன். ஐயோ, கல்யாணத்துல செஞ்ச வரைக்கும் சரி, இனிமே அப்படி இருக்காதம்மா. இனிமேல்னா வேற எப்படி? ஓ,
பாரதி வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுத்து வலது கால் எடுத்து வச்சுவாமான்னு வர வைக்கணுமா? பாரதியின் பேர் சொல்லாத. அவ உனக்கு அண்ணி. அவ பேர் பாரதி தானே, வேற எப்படி கூப்பிடுவாங்க? 5 வருஷமா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவளை பாரதின்னு தான் கூப்பிட்டுருக்கேன். அது அப்போ. இப்போ அவ உங்க அண்ணன் பொண்டாட்டி. அண்ணன் பொண்டாட்டினா அவ பேர் பாரதி தானே. இப்ப நான் அவளை அண்ணின்னு கூப்பிட்டா அவ என்ன நாத்தனா அண்ணன் கூப்பிட போறா? தேவின் தானே கூப்பிட போறா? என்னால முடியாது. சின்ன பொண்ணுங்கிறது சரியாதான் இருக்கு. நான் சொல்றது எங்கேயாவது புரிஞ்சுக்கிறியா? சரி விடு. இத பாரு, அண்ணன் அன்னிக்கு நீ தான் ஆரத்தி எடுக்கிற. ஆரத்தி தட்டுல விட்டுறாம அண்ணனை 500 1000 போட சொல்லு. அவ பணத்தை போட்டு அதை பொறுக்கிறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரியா? தேவி, பாரதிய சந்தோஷ்க்கு கட்டி வைங்கன்னு உங்க அப்பா கிட்ட நீ தானே சண்டை போட்ட. அது என்னோட சந்தோஷோட ஃப்ரீடம்காக. சந்தோஷ் பாரதி இல்ல, வேற எந்த கழுதைய லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் அவளையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அப்பா கிட்ட போராடி இது உங்க கடமைன்னு சொல்லிருப்பேன். இது என்னோட கேரக்டர். கல்யாணம் நல்லபடியா நடந்தது இல்ல? மனு, மாப்பிள்ளை பொண்ணு வந்தாச்சு. அம்மாவை போய் ஆர்த்தி தட்டு எடுத்துன்னு வர சொல்லு போ. நான் ஏன் போகணும்? வேணா நீங்க போய் சொல்லுங்க. அம்மா, கார் வந்துருச்சுமா. பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அப்படியா? ஆமா. இதோ வரேன். என்னங்க, சீக்கிரம் வாங்க. சந்தோஷம் பாரதி வந்துட்டாங்களாம். சரி சரி. வரும்போது மாமாவையும் கூட்டு வந்துருங்க. வா சார். ஆர்த்தி எடுக்கிறதுக்கு முன்ன வீட்டுக்கு கூட்டு போயிடாதீங்க. ஓ, ஆரத்தி நலுங்கு எத்தனை ஃபார்மாலிட்டிஸ். காட் பக்கிங். சி, பக்கத்துலேயே இருக்க பேசக்கூட முடியல. உள்ளே போனோன்னே அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வந்து நீட் டு டாக் டு யூ. உங்க அவசரம் தெரிஞ்சுதான் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க. ஐ ஜஸ்ட் டோல்ட் ஐ நீட் டு டாக் டு யூ. சும்மா மனசு விட்டு பேசணும். நிறைய பேசலாம், விடிகிற வரைக்கும் பேசலாம். நைட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, ஷுவர். வட 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 சீக்கிரம். அவங்க வந்தாச்சு. அண்ணே, மாப்பிள்ளை பொண்ணு வந்தாச்சா? ஆமா தெரியுமா? தேவி, கமான் கெட் அப். அவங்க வந்தாச்சுமா. வா, உங்களை ரிசீவ். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்காவா? அடி இம்பார்ட்டன்ட் கேர்ள். நான் சார் பயமா இருக்கா? தெரியல. என்ன 2 பேரும் வாசல்லையே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்ன டிஸ்கஷன்? என்ன டிஸ்கஷன்னு கேக்குறாங்க, சொல்லலாமா? சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. இவர்தானே என்னோட பாஸ். பாஸோட பேச்ச மீற முடியுமா? ஹலோ, நம்ம எல்லாருக்குமே எங்க அண்ணன் தான் பாஸ். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாவம். அவரை வெயிட் பண்ண விடாம கொஞ்சம் சீக்கிரமா ஆரத்தி எடுக்கிறியா? டேய் நட்ராஜா, 2 நிமிஷம் வெயிட் பண்ண என்னப்பா ஆயிரும்? இந்த நாளைக்காக தானே நம்ம இத்தனை நாள் தவம் கிடந்தோம். பாரு, பாரதி கால் எடுத்து வச்சா வீடே எப்படி கலகலப்பா இருக்கு. ஐயா, நம்ம ஜாலியா இருக்கிறது இருக்கட்டும். அதுக்குள்ள சந்தோஷம் பிச்சிட்டு உள்ள ஓட்டு போறாரு. அம்மா, சீக்கிரம் ஆரத்தி எடுங்க. Idiot.
தேவியை காணும். வீட்ல இல்லையா? தேவி உள்ளதா இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் தலைவலி, அதான். ஓ. உள்ள போங்க. சரி வாங்க உள்ள வாங்க. கமான். ப்ளீஸ். வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. வாமா வா உள்ள வா. வாமா சந்தோஷ் வா. அம்மா படுத்து நமஸ்காரம். விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணுமா. பரவாயில்லையே பாரதி, ஒரே குச்சில விளக்கேத்திட்ட. சினிமால இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்தா என்ன டயலாக் வரும் தெரியுமா? வீட்டுக்கு வந்த மருமக சிக்கனமா ஒரே குச்சில விளக்கேத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இத இன்னொரு விதமாவும் சொல்லலாம். ரெண்டாவது குச்சில ஏத்துறதுக்கு வக்கில்லாத குடும்பத்துல இருந்து வந்திருக்கா மருமகனும் சொல்லலாம். தேவி என்ன பேச்சு பேசுற? தேவி, தலைவலி எப்படி இருக்க? தைலம் தேய்ச்சியா? தலைவலியா? யாருக்கு? வக்கில்லாதவங்க தான் தலைவலிக்கெல்லாம் தைலம் தேய்ப்பாங்க. எனக்கெல்லாம் டாக்டர் வீடு தேடி வருவார். ஃபர்கெட் ரேசே. வாமா பூஜை ரூம் வா. வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா இருக்குமா. God bless you. அக்கா. சார், ம் மன்னிச்சுக்கங்க. மாமா, அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, அட ஏம்மா, அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா, அது போதும். நடராஜா, உன் கால் ஷீட் கிடைக்கிறது கஷ்டம் தெரியும். பரவாயில்ல, காலை நீட்டு. சரி, இந்த பக்கம் வாடி. இப்போ ஒழுங்க. சந்தோஷ், கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேவாவது பொறுப்பா நடந்துக்கணும். ஓகே ஓகே. ஏங்க பாரதி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ராவா சொல்லி வாழ்த்த வேண்டியதானே? அதுக்கு என்னடி, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல என்ன விட சந்தோஷப்படுறவங்க யாரா இருக்க முடியும்? நல்லா இருக்கணும், அமோகமா இருக்கணும். எங்க ஓ பரவாயில்லம்மா பாரதி, உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். நாங்க எதிர்பார்க்கறதை விட வேகமா நடத்துவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பத்ரி,
வாழ்த்து சொன்னா கண்டிஷன்லாம் போட்டுட்டு இருக்கேன். சரி 2 பேரும் நல்லா இருங்க போருமா? அப்படி கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் மேலே ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன். நானும் கிளம்புறேன். பாரதி, நீயும் டயர்டா இருப்ப, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோவா. எங்க வீடு பிடிச்சிருக்கா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன். பாரதி ஒரு நிமிஷம். சிவாமி, இவங்க ரூம் எல்லாம் ரெடியா இருக்கா பாரு. சரிங்க மாமா. பாரதி, எல்லார் முன்னாலையும் நல்லா இருமான்னு வாழ்த்தினேன். ஆனா இந்த வீட்டுல உன்னால நல்லா சந்தோஷமா இருக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. ஆனா எனக்கு தெரியுமா, நீ எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆரம்ப கட்டத்துல உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பேசுறதுக்கே சங்கோஜப்படுவ, புது இடம், புது மனுஷங்க. அதனால மனசுல இப்ப கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆனா பாரதி, இதெல்லாம் சரி பண்ண நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் தாராளமா தைரியமா செய். என்னை பத்தி கவலையே படாத, நான் குறுக்கவே வரமாட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான், தேவியோட பிஹேவியர் தான் நீ பாத்திய. இருந்தாலும் ட்ரை டு மேனேஜ். ஐ வில் பேக் யூ ஃபுல்லி. என்ன மாமனார நினைக்காத, பெத்த அப்பாவா நினை. பாரதி வா, நான் வீடு சுற்றி காட்டுறேன். போமா. மாமா, மாமா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னம்மா? வீட்ல சரவணா இன்னும் வேலைக்கு போகாம இருக்கான். ஓ, அதனால கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். நம்ம கம்பெனிலேயே நான் பார்த்த அந்த பழைய அக்கௌண்டன்ட் வேலையிலேயே சேரலான்னு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா, செய். ஆனா என் வேலைக்கான சம்பளத்தை என் வீட்டுக்கு கொடுக்க நீங்க அனுமதி கொடுக்கணும். தாராளமா கொடுமா, நான் வேண்டாங்கல்ல. இன்ஃபேக்ட் ஆபீஸ்க்கு திரும்ப வந்து வேலை செய்யறேன்னு சொன்ன பாரு, அது நீ எனக்கு பண்ற ஹெல்ப். நீ ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா ஆபீஸ்ல எனக்கு இருக்கிற எத்தனையோ தலைவலியெல்லாம் தீர்ந்த மாதிரி. அதுவும் தவிர பெத்த பெண்ணா கல்யாணம் ஆன அப்புறம் கூட பெத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற பாரு, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. உன்னை பெற அவங்க எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். தாராளமா செய்யுமா, கொடு. தேங்க்ஸ் மாமா. வெல்கம். போமா, கூப்பிடுறேன்.